Assalamu alaikum, welcome to Spices and Sweets. இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கிற வடையும் அதுக்கு மேட்சாக கோகோனட் சட்னியும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வடை செய்கிறதுக்கு 1 கப் உளுத்தம் பருப்பை வாஷ் பண்ணி 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் மாற்றி தண்ணி ரொம்ப ஊற்றாமல் லைட்டாக மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதேமாரி நல்லா ஸ்மூத்தான பேட்டராக இருக்கணும். இதில் ஒரு ஃபுல் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதேமாரி ஒரு ஃபுல் சில்லி மெல்லிசான ஸ்லைஸ் ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் பொடிசாக கட் பண்ண இஞ்சி, ஒரு பொடி அளவு மல்லி இலை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வடை மாவு கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா 1 இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இப்போது இதெல்லாம் மிக்ஸ் ஆனதும் ஒரு ஃப்ரைங் பேனில் எண்ணெயை சூடு பண்ணி நம்ம வடையை சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு ஏனத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு கையை அதில் நினச்சி மாவு கொஞ்சமாக எடுத்து ஓட்டை போட்டு சூடான எண்ணெயில் ட்ராப் பண்ணிவிடுங்க. இப்போ வடை கலர் மாறி வருது. இந்த ஸ்டேஜில் திருப்பி போட்டுக்கலாம். ஆயில் பொரிகிறது குறைஞ்சிருக்கு. வடையும் கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கிறதுனால நம்ம இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ கிறிஸ்பியான வடை ரெடி ஆகிடுச்சு. இது பிளேட்டில் வச்சுட்டு இதுக்கு சட்னி ரெடி பண்ணுவோம். சட்னிக்கு 1 கப் தேங்காய், ஒரு 8 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், 1 இன்ச் இஞ்சி துண்டு எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னிக்கு டெம்பரிங் பண்ண 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சூடு பண்ணி 1 டீஸ்பூன் கடுகை வெடிக்க வைங்க. அதுக்கப்புறம் 1 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி பொரிஞ்சதும் சட்னியில் மேலே ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பண்ண சூடான வடையோட தொட்டு சாப்பிட சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.